அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வருகின்ற 23ஆம் தேதி சிசோன் வாஸ்து எண்ஜோதிட முறையிலான ஆன்லைன் வகுப்பு நம்ம நடத்த போகிறோம். இந்த வகுப்பு முற்றிலும் ஒரு புதிய எண்ஜோதிட முறையை பற்றின வகுப்பு. இதை பற்றி நிறைய பதிவுகள் கடந்த வருடத்தில் நம்ம முகநூலில் பதிவு பண்ணியிருந்தோம். அதை படித்தவங்களுக்கு அதனுடைய அடிப்படை புரிந்திருக்கும். அந்த பதிவுகளை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். விரைவில் இது தொடர்பான விரிவான ஒரு வகுப்பை நம்ம நடத்துவோம் அப்படின்ட்டு. அதன்படி நிறைய நண்பர்கள் நம்முடைய முகநூல்லையும் நம்ம யூடியூப்லையும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள், நம்மிடம் படிந்த ஜோதிட மாணவர்கள் விரும்பி கேட்டதற்கு என்னங்க, வருகின்ற 23ஆம் தேதி இந்த சிசோன் வாஸ்து பேரியல் ஜோதிட முறை வகுப்பை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். இந்த வகுப்பு 7 நாட்கள் நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கோம். தினமும் 1 மணி நேரம் கால அளவில் இரவு 8 முதல் 9 மணி வரை அப்படிங்கிற டைம் லைனில் 1 மணி நேரம் வகுப்பாக நம்ம இதை நடத்துகிறோம். இந்த வகுப்பில் நம்ம இதை பற்றி கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே எல்லாருக்கும் எண்ஜோதிடம் பற்றி தெரியும். வாஸ்துவையும் எண்ஜோதிட முறையும் இணைத்து நம்ம இந்த பலாபலன் சொல்லக்கூடிய முறையை நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம். இதில் முற்றிலும் ஜோதிடத்தையும் வாஸ்துவையும் எண்ஜோதிடத்தையும் இணைத்த ஒரு ஒருங்கிணைந்த பாடங்கள் தான் இதில் இருக்கும். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு இடத்துக்கு வாஸ்து மட்டும் பார்த்துட்டு அடிப்படை வாஸ்து விதிமுறைகளின்படி ஒரு வீடு நல்லா இருக்கா, ஒரு கட்டிடம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஆனால் அந்த குறிப்பிட்ட பொதுவான அந்த வாஸ்து முறை ஜோதிட ரீதியாக எல்லா ஜாதகங்களுக்கும் பொருந்துமா அப்படின்னு பார்க்கும்போது அதில் சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். எல்லாருக்கும் எல்லா திசை பார்த்த வாசல்களும் பொருந்தாது. இந்த அடிப்படையை வைத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா, அதுல எண்ஜோதிடத்தையும் இணைத்து வாஸ்து எண்ஜோதிடம், அதுல நேமாலஜியும் கொண்டு வந்திருக்கோம். அதாவது ஒருத்தர் ஆங்கில எழுத்துக்களினுடைய அடிப்படையில ஒருத்தருடைய பெயர்ல 8 திசைக்கு உண்டான அட்டதிக்கு பாலகளுடைய அனுகிரக முறை எப்படி இருக்குன்னு பாக்குறோம். நம்முடைய பிறப்பு தேதி, வருடம், மாதம், நாள், இதுல இந்த 8 திசை பாலகளுடைய எண்கள் ஏதாவது நமக்கு நல்ல விதமாக கொடுப்பனையா வந்திருக்கான்னு பார்க்க போறோம். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர்ல கூட வாஸ்து பலன்களையும் நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறத பத்தின விரிவான விளக்கம் தான் இந்த வகுப்புல சொல்ல போறோம். இப்படி இந்த வாஸ்து எண்ஜோதிட முறையில வாஸ்து அடிப்படையான விஷயங்கள் வரும். ஆனா பெரும்பகுதி நம்முடைய பெயர்லையும் சரி, நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்கள்லையும் சரி, நமக்கு கிடைத்த வாய்ப்புகள், அஷ்டதிக்கு பாலகர்களிடம் நமக்கு எந்த அளவுக்கு எனர்ஜி கிடைச்சிருக்கு, ஆற்றல் கிடைக்குது, அதனால நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படும், எந்த எண்களுடைய பலம் குறைந்தால் நமக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், இதெல்லாமே இந்த வகுப்புல நம்ம பயன்படுத்த போறோம், கத்துக்க போறோம். அதை தாண்டி தமிழ் முறை சிகில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்கனவே கடந்த வருடத்துல நம்ம வகுப்பா நடத்தி நிறைவு சொல்லி கொடுத்திருந்தோம். இந்த வகுப்புல பாத்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய மொபைல் நம்பரை ஒரு குறியீடாக மாத்தி, சிகில்னா குறியீடுன்னு அர்த்தம், சின்னமாக ஒரு அடையாளமாக மாத்துறது, அதே முறையை பயன்படுத்தி நம்முடைய மொபைல் நம்பரை ஒரு குறிப்பிட்ட கோடு வேர்டு மாதிரி ஒரு குறியீடாக பயன்படுத்துறதுக்கான சூட்சும முறையும் இதுல நம்ம கத்துக் கொடுக்க போறோம். அப்ப இந்த வகுப்புல நீங்க கத்துக்கிற விஷயங்கள் அடிப்படை வாஸ்துவும் ஜோதிடமும் இணைந்த ஒரு விஷயம் வரும். அதுக்கப்புறம் வாஸ்துவும் எண்ஜோதிடமும் முற்றிலும் இணைந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி எல்லாம் பயன்படுத்த போறோம். குறிப்பாக நம்ம பெயர், பிறந்த தேதி, நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைல் நம்பர் எல்லாத்துலயும் இந்த எண்ஜோதிடமும் வாஸ்துவும் எப்படி ஒருங்கிணைந்து செயல்பட போறதுன்னு பார்க்கணும். இதுக்கு பின்னாடி நவ கிரகங்களுடைய ஆளுமையும் எப்படி ஒரு மனிதனுக்கு கிடைக்குங்கிறத எல்லா தரப்புலையும் ஜோதிடம், வாஸ்து, எண்கணிதம் மூன்றும் இணைத்து ஒரே இடத்துல பார்க்க போறோம். இது முற்றிலும் வாஸ்துவை மையமாக வைத்தது. இது பின்புலத்துல ஜோதிடத்தை எப்படி பயன்படுத்துறோம், நியூமராலஜி எப்படி பயன்படுத்தணும் சொல்லி தரப்போறோம். ஸோ இந்த வகுப்பு ஒரு அருமையான வகுப்பு. இதை முகநூல்ல ஃபாலோ பண்ற நிறைய பேருக்கு இதை பத்தி இந்த கட்டுரைகள் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு இந்த வகுப்பு பத்தின ஒரு அப்டேஷன் போய் சேரல அப்படிங்கிற நோக்கத்துக்கு தான் இந்த வீடியோவை நம்ம பதிவு பண்ணி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிறோம். வருகின்ற 23ஆம் தேதி டெலகிராம் ஆன்லைன் மூலமாக இந்த வகுப்பை நம்ம நடத்த திட்டமிட்டிருக்கோம். வகுப்புக்கான கட்டணம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அதை நீங்க தவணை முறையில கூட 2 முறையாக நீங்க கட்டலாம், தாராளமா கட்டலாம். ஒரே தவணையில கட்டணுங்கிறது அவசியம் இல்லை. வாய்ப்பு இருக்கிறவங்க கட்டலாம். பண பிரச்சனைகள், தட்டுப்பாடு இருக்கிறவங்க தாராளமாக நீங்க ஒரு 2 தவணைகளாக அந்த கட்டணத்தை நீங்க செலுத்திக்கலாம், பயன்பெறலாம். வகுப்பு அருமையான வகுப்பா இருக்குங்கிறது உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏற்கனவே நிறைய நண்பர்கள் ரொம்ப அணுக்கத்தில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இது போய் சேரணும்னு வேண்டுகோள் வரைச்சிங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்றேன். 23ஆம் தேதி இந்த வகுப்புல கலந்துக்கு விருப்பம் உள்ளவங்க ஏற்கனவே Facebookல நான் கொடுக்கக்கூடிய டெலகிராம் லிங்க், கிளாஸ் லிங்க் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிட்டு உங்களுடைய தட்சணையை அனுப்பி வருகை பதிவு உறுதி பண்ணிக்கோங்க. இந்த வகுப்பை நீங்க ஒருவேளை நிறைய பேருக்கு இப்ப காலவாசம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, வகுப்பு முடிந்து நம்ம என்ன பண்ணோம்னா வகுப்பு வீடியோ அது குழுவில் அப்டேட் பண்ணி வச்சிருப்போம்.
ஒருவேளை நீங்க தாமதமாக கூட நீங்க ஏதாவது வகுப்புல சேரணும்னு ஆசைப்பட்டாலும் கூட அந்த வகுப்பு குழுவில் நீங்க சேர்ந்து அந்த பாடத்திட்டங்களை உங்களால படிக்க முடியான வசதி வாய்ப்புகளை இந்த வகுப்புல நம்ம வந்து சேர்த்திருக்கோம். அதனால எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த வகுப்புல இணையலாம். இப்போதைக்கு 23ஆம் தேதி வாய்ப்பு யாருக்கெல்லாம் சேரதுக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்க வந்து பிரச்சனை அனுப்பி உறுதி பண்ணி வகுப்புல கலந்துக்கிறது பதிவு பண்ணிக்கோங்க. வகுப்புல சந்திப்போம். நிறைய ஜோதிட வாஸ்து எண்ஜோதிட புதுமைகளை இந்த வகுப்புல தெரிஞ்சுக்க போறீங்க. அனைவருக்கும் குருவருளும் திருவருளும் துணை நிற்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.